நண்பர்களே, விஜய் கொங்கு மண்டலத்தை அதிர வச்சிட்டாரு. அலையா இருந்தது. கூட்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டாருங்க. ஆனந்த கண்ணீர். கொங்கு மண்டலம் யாருது? அண்ணா திமுகவுடையது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸுங்க அவங்களுக்கு. கோவையில கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திமுக 10க்கு 10 அடிச்சாங்க. இந்த தடவை திமுக அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி நிறுத்தியிருக்காங்க. ஐயா 5 சீட்டாவது வரணும் அப்படின்னு ஸ்டாலின் ஆணையிட்டு இருக்கிறாரா. இது என்ன 5 சீட்டு தலைவா, மொத்தத்தையும் அடிக்கிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆர்வத்தோடு சொல்லி இருக்கிறாராம். கொங்கு மண்டலம் அண்ணா திமுகவுடைய பலம் வாய்ந்த தளம் மட்டுமல்ல, பாஜகவும் பலம் வாய்ந்த இடம். கடந்த மக்களவை தேர்தலில், நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் கோவையில அண்ணாமலை 2வதா வந்தாரு. அதிமுக 3வதா போயிருச்சு. இன்னும் பல இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மண்டலத்தை சேர்ந்தவர்கள் மிகுந்த ஆதரவு தருகிறார்கள். ஒரு கொங்கு வேளாளர் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரும்பான்மையை அந்த சமூகம் சொல்கிறது. அந்த இடத்தில் நல்ல வளமான சமூகம் அது. அங்கு கடுமையான உழைப்பாளி இருக்கிறார்கள், தொழிலதிபர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த தேர்தலில் அண்ணா திமுக நிறைய இடங்கள் ஜெயிச்சதுன்னா அது கொங்கு மண்டலமும் இருக்கும். ஆனால் அதில் ஓட்ட போடலான திமுக நினைச்ச அதே சமயத்துல வந்தார் ஒருத்தர், விமான நிலையத்தில் வந்து இறங்கினாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஒரே மக்கள் கூட்டம், அலைய பார்த்த பிறகுதான் விஜய்க்கு நம்பவே முடியல. நமக்கா எவ்வளவு பெரிய நடிகருங்க, எவ்வளவு பெரிய நடிகர். 30 ஆண்டுகள் இந்த திரைத்துறையில மிக அளவான மிக வலிமையான பங்காற்றினவர் அவருங்க. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார். சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, ஒருவருக்கு தான் பொருந்தும். ஆனால் வசூல் சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். இன்னைக்கு படம் நடிச்சாலும் 5 படம் நடிச்சாலும் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய அளவுக்கான திறமை வாய்ந்த, வளமை வாய்ந்த, அதிக அளவுக்கான கிரேஸ் இருக்கின்ற ஒரு நடிகர். இந்த கூட்டத்தை அரசியல்வாதியாக மாறிவிட்ட நிலையில் எவ்வளவு கூட்டமா நினைச்சு கண்ணீர் விட்டார். அது ஆனந்த கண்ணீர். அவருடைய பாடி லாங்குவேஜ் மாறி போச்சு. இருக்கிற மக்கள்னா அந்த ஆற்ற கொடியும் கைகளும் என்ன ஒரு வெறிங்க, தெரிக்க விட்டாங்க. அப்படி ஒரு தாக்கம் இருந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு எல்லாமே சொல்ற மாதிரி பிளாஸ்ட் ஆகி போச்சு. அந்த அளவுக்கான ஒரு தாக்கம். இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும்? திமுக இந்த தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கான ஓட்டையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பகுதியில, கொங்கு மண்டலத்துல. ஆனா என்ன நினைக்கிறாங்க, அண்ணா திமுக விட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் யாரோட ஓட்டை பிரிப்பாரு? யாராவது ஒருத்தர் ஓட்டை பிரிச்சு இவங்க ஜெயிக்க அவங்க ஜெயிக்க உதவுவாரா? அவர் என்ன ஸ்பாயிலரா? இல்ல இவங்க 2 பேரையும் ஸ்பாயில் பண்ணிட்டு அவர் ஜெயிக்க போறாரா? இதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு அவர் நடத்தின பிரச்சாரத்துல நல்லா தெரிஞ்சதுங்க. கோவையிலிருந்து திருப்பூர் போற வரைக்கும் என்ன ஒரு கூட்டம், வழிநெடுக. என்ன சொல்றாங்க, நகரத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தை கொடுப்பார், கிராமங்களில் இன்னும் கூட சென்று சேரவில்லை அப்படின்னு அவருக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க, நடுநிலையாளர்களும் சொல்றாங்க. ஆனா கோவையிலிருந்து திருப்பூர் போற வரைக்கும் எல்லாமே கிராமங்க. எவ்வளவு கிராமம்! அந்த கிராமங்கள்லாம் வளர்ந்துருச்சு. எல்லாருக்கையிலும் போன் இருக்கு, மொபைல் இருக்கு. எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு வெறி இருக்கு. இது களத்துல தெரியுது. ஓட்டா மாறுமா அப்படின்னா எல்லோரும் சொல்வது போல மே 4ஆம் தேதிக்கு காத்திருப்போம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா என்ன நடக்குதுங்க, என்ன பல்ஸ் பாருங்க. அவர் என்னென்ன பேசினார், அந்த பகுதியில் போய் நெசவாளர்களுக்காக பேசினாரு, விவசாயிகளுக்காக பேசினாரு, கடன் தள்ளுபடி பத்தி பேசினாரு, முக்கியமாக காவல்துறையினர் பத்தி பேசினாருங்க. காவல்துறையினருக்கு ஊதிய உயர்வு, அவர்களுக்கு சலுகைகள், பெண் காவலர்களுக்கு சலுகைகள் அள்ளி வீசிட்டார். என்ன விஜய்க்கு காவலர்கள் மேல எத்தனை பற்று! ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கல்ல, அது ஒரு காரணமா இருக்கலாம். அதுவும் கடந்த ஒரு 10 நாளா செம்ம பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆகையாலதான் இது அள்ளி வீசிட்டாரு. மத்தவங்களாம் இந்த அளவுக்கு காவலர்கள் பத்தி அக்கறை கொண்டதாகவே தெரியல. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒரு சோம்பேறித்தனமா உணவை வச்சிருப்பாங்க பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப கூட நீங்க நேரலையில் பார்க்கலாம். அவங்க எல்லாம் எப்ப முடிப்பீங்க, எப்போ அந்த காசு கொடுப்பீங்க, எப்போ அந்த பிரியாணி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பாவனை கொடுக்குறாங்க. நான் தப்பா சொல்லல, தொண்டர்கள் வர்றாங்க, இருந்தாலும் அங்க சோர்வா உட்காந்துருக்காங்க. என்னன்னா முதலமைச்சர் பேசுற அந்த பழைய பாணி, எடப்பாடி இன்றைக்குன்னு சொல்லி இழுக்கிற அந்த தன்மை, அதெல்லாம் மக்கள் போர் அடிச்சு போயிடுச்சுங்க. அதெல்லாம் நான் சொல்ல, விஜய் எடுத்து பேப்பர் எடுத்து படிச்சுட்டுமா, கொஞ்சம் கவனமா கேளுங்க, கெஞ்சுறாரு.
ஏன்னா அதை செய்ய வேண்டிய ஒரு கடமை அரசியல்வாதிக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. இதை சொல்லலைன்னா உங்களுக்கு என்னங்க அரசியல் தெரியும்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு நாட்டுங்க. ஒரு சினிமா மாதிரி தான். விஜய் இது இன்னொரு படம் மாதிரி தான் நினைக்கிறாரு. மறுக்க முடியாது. போய் வருவோம், கால் ஷீட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஒரு 15 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்கு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுறது மே 4ஆம் தேதி. அப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு டிக்கெட் புக் ஆகுதுன்னு. இப்படிலாம் அவருக்கு ஒரு பேரல எண்ணம் இருக்கும். வராரு, இதை படிச்சிட்டுமா, ஏன்னா அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே டல் அடிச்சிருச்சு அப்படின்னு எழுதிடுவாங்க. அதான் என்ன பண்ணாரு, படிச்சிட்டுமா அப்படின்னாரு. அதை படிக்கும்போது ஒரு பாவனையை பார்த்தா சீக்கிரம் இந்த பேப்பர்லாம் முடியாதா அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்த மக்கள் கொந்தளிக்கிறாங்க, கூடவே வராங்க, வண்டியில தொத்திட்டு வர்றாங்க, கையாட்டினாலும் விட மாட்டேங்கிறான், ஆட்டிட்டே இருக்க சொல்றாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குங்க. இது எல்லாரும் சொல்றது, இது எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை, இது என்டிஆருக்கு இருந்ததில்லை. என்ன காரணம், இவர் எம்ஜிஆர் ஒரு 20 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு வந்தார். அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்தார். என்டிஆர் திடீர்னு வந்தாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர் மக்கள் மனங்களில் ஒரு கடவுள் அவதாரமாக இருந்தார். எம்ஜிஆர் ஒரு அரசியல் பிம்பமாகவும் சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாகவும் மக்கள் மனதில் இருந்தாரு. அப்பெல்லாம் எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல கருப்பு வெள்ளையில நல்லாவே தெளிவா இல்லாத ஒரு படத்துல பார்க்கலாம். இல்ல அப்படின்னா சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னா முன்னால நியூஸ் ரீல் போடுவாங்க, அதுல வந்தாலும் வராது தெரியாது. சினிமா பார்க்க தியேட்டருக்கு தான் போகணும். அவரு தேர்தல் சமயத்துல தான் வருவாரு. அதுக்கு 2 நாள் காத்திருப்பாங்க, 1.5 நாள் காத்திருப்பாங்க, வந்துட்டு பேசிட்டு போவார். அதை பார்த்துட்டு மக்கள் கூட்டமா போடுவாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. விஜயை நீ நினைச்சா 24 ஹவர்ஸும் பார்த்துட்டே இருக்கலாம் மொபைல்ல. அவர் பேசுனது என்ன, அசைவது என்ன, கண்ணீர் விட்டது என்ன, எல்லாம் பார்க்கலாம். அப்படி இருந்து இந்த கிரேஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? மக்கள் இன்னும் பக்குவப்படவில்லையா? இன்னும் மக்களுக்கு அது போதவில்லையா? அது எப்போ போதும்? போய் அந்த சீட்டுல அந்த அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அந்த வாக்குப்பதிவு தேர்தல் குத்தும் போது தானா, அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகா, இல்லை வராமல் அளவுக்கு வாக்கு கொடுக்கலாமா, இல்ல வர்ற அளவுக்கு கொடுக்கலாமா? அந்த வேகம் வேகம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? இந்த எனர்ஜி இருக்குல்ல, நிக்கிறாங்கல்ல, ஜஸ்ட் பார்த்துட்டு குதிக்கிறாங்க, அந்த எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? எல்லா எனர்ஜியும் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்ல, எதுவா இருந்தாலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? மறுபடியும் பார்க்கத்தான் போறாங்களா? அது அதிகாரத்துல உட்கார வச்சு பார்க்க போறாங்களா? இல்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? எல்லா வயதினரும் வர்றாங்க. இதெல்லாமே இந்த அரசியல், இப்பொழுது நடந்து கொண்டிருக்க அரசியல் நமக்கு தேர்தலுக்கு பின்பு ஒரு பாடத்தை கொடுக்கும். நம்ம இப்போவே இவ்வளவு கணிக்க முடியாது. எப்படிலாம் இருக்கலாம். அவர் மிகப்பெரிய வெற்றி பெறலாம், இல்லை சுமாரான வெற்றி பெறலாம். ஆட்சி யார் அமைக்க முடியும் வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கலாம். குறைந்த தொகுதிகள் கிடைத்து கூட அடுத்த தேர்தலில் கவனம் செலுத்தும்படியான அவர் அரசியல் மாறலாம். இது எல்லாருக்கும் பாடம். அவருக்கும் பாடம் கத்துக்கத்தான் வராரு. அவர் என்னங்க கஷ்டப்பட்டு மேல வந்தவருங்க. ஒரு சினிமாவில் அவருக்கு வந்தோடனே வெற்றி கொடுத்துட்டாங்களே, இல்லையே. அவரை கடுமையா கேலி பண்ணி, அவரை ஒதுக்கலாம் நினைச்சு, அவரை விமர்சனம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவர். அவர் பெரிய டைரக்டரோட பையனா இருக்கலாங்க, அதுக்காக அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. சினிமாங்கிறது ரொம்ப கஷ்டமான தொழில், மிக மிக பெரிய தொழில். அந்த தொழிலை நின்று ஜெயிச்சு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த கதையோட மொத்த ஸ்கிரிப்டும் தெரியும், ஸ்கிரிப்டோட டேர்னிங் பாயிண்ட் தெரியும், எங்க ஆன்டி கிளைமாக்ஸ்ங்கிறது தெரியும், எப்படி கிளைமாக்ஸை உருவாக்குதுங்கிறது தெரியும். இதெல்லாம் பொடி வச்சுதாங்க அரசியல் பண்றாரு. மக்கள் அதுக்கெல்லாம் பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. தெரியும். நன்றி, வணக்கம்.